Very good afternoon, everybody. On behalf of the SIMS Hospital and our chairman, Dr. Ravi Pasuthu, I welcome Dr. Suresh Babu, Director of Senior Concern Neurosurgery, Director Dr. and Senior Concern Dr. Sridhar, and Joint Director Dr. Krishnamurthy, and Suresh Veerapani Muthuramani, Senior Concern of Maxillofacial and Dental Surgeon, Dr. Vishraj Datta. We have gathered here to pass on the information about posterior cranial wall distraction. அதாவது சின்ன குழந்தைகளை மண்டவோட எலும்பு எந்த ஏஜ்ல ஃபியூஷன் ஆகுன்னு இருக்கு. இந்த ஒரு ஃபீவர் சிண்ட்ரோம் அப்படின்னா ஜீன் மியூட்டேஷன், அதாவது மரபணுல ஒரு மாற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி ஃபியூச்சர் ஆகிறது ஃபியூஷன் எர்லியர் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு நார்மலாக மூளை வளர்ச்சி இருக்கும். அந்த மூளைக்கு இடம் இல்லாமல் இந்த பிரெயின் டெர்மினேட் ஆகிற ப்ராப்ளம் வரும். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சீனியர் டீம்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி விரிவாக பேசுறது தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை பற்றி விரிவாக டாக்டர் முத்து வீரமணி சுரேஷ் வீரமணி பேசுகிறாங்க. One of the very rare syndromes that you will encounter. A surgeon maybe on his full lifetime may see say 4-5 cases of Piper syndrome. Yeah, that's less than 1 in 1 lakh approximately we are having. What is Piper syndrome? Basically, simple as or not, இப்படி ஃபிளாஷா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் நார்மலா நமக்கு பாத்தீங்கன்னா கர்வாய்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளாஷா இருக்கு. ஏன்னா இந்த சூச்சர் அவர் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சூச்சர் என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். அது பேசிக்லி சைல்டோட டெலிவரி டைமுக்கு அதுதான் யூஸ் ஆகும். இந்த டெலிவரி டைம்ல அந்த பர்த் கெனால்லேருந்து அது க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வெளியே வருது. அந்த சூச்சர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். சில டைம் என்ன ஆகும்னா அந்த சூச்சர் அப்படியே பிளாக் ஆகிடும். பிளாக் ஆகிடுச்சுன்னா பிரெயின் க்ரோத்துக்கு சுத்தமாக பிளேஸ் இருக்காது. இது அப்படியே மாட்டிக்கும். அதுதான் மெயின் ப்ராப்ளம். பிரெயின் க்ரோத் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஸ்டாப் தான் இருக்கும். எல்லாமே ஸ்லோவாக டெக்யூரேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பைப்பர் சிண்ட்ரோம்ல வெறும் பிரெயின் க்ரோத் இல்லாமல் மற்றதுக்கு கையில் ப்ராப்ளம், காலில் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. ஸோ கை நமக்கு எப்படி விரல் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு விரல் இருக்காது. கை ஒரே கை இப்படி மட்டும் தான் இருக்கும் பைப்பர் சிண்ட்ரோம்ல. ஸோ கால்லையும் அதே மாதிரி டோஸ் தனித்தனியாக இருக்காது, அப்படி ஒரே இடத்துல தான் இருக்கும். அதில் பைப்பர் செப்பரேட்லி இந்த சம் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தனியாக இருக்கும் அப்படி சரிங்களா. அது மற்ற சிண்ட்ரோம்ஸில் இருக்காது, பைப்பரில் மட்டும்தான் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கேஸில் பிரெயின் க்ரோத் ஸ்பேஸ் இல்லைனால பிரெயின் அந்த கெனால் ஒன்று இருக்கும், அந்த ஹோல் அங்கே இருக்கும் பாருங்க. அந்த ஹோல் வழியாக அந்த பிரெயின் ஸ்லோவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. அதுக்கு பேர் கியாரி மால்ஃபார்மேஷன் தான் சொல்லுவோம். அது ஒரு பெரிய அந்த நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். அதை பற்றி ஹைலைட் பண்ணுறதுக்கு டாக்டர் விஸ்வா. Problem here, the bone is getting fused, so brain doesn't get space to expand. So all the pressure starts developing in the back of our neck here. The spinal cord and the brain is starting to get compressed. So over a period of time, the baby will slowly start getting neurological problems. So he will have weakness, difficulty in swallowing food. So to prevent this, the surgery is done so that space is created. This is here you can see on the image here, the brain is going down into the spinal cord. Here the brain is going down into the spinal cord. So the spinal cord and this brain does not have any space. So it starts pushing the spinal cord, and then spinal cord paralysis, difficulty in swallowing, all the problems start happening. So the problem, bone fusion, but the brain pressure as the child grows starts going down, pushing this brain down into the spinal canal. So effect is somewhere, cause is somewhere, effect is somewhere else. Now in the rare problem, we need to find even out of the box solution for this. So we remove this bone here till here and let it expand. So as this bone gets expanded back, slowly we get the brain starts to get pulled up. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட் போர்ஷன்ல இப்படி ஒரு சூச்சர் இருக்கும், நடுவுல ஒரு சூச்சர் இருக்கும், பின்னாடி Y மாதிரி ஒரு சூச்சர் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸா இருக்கிற இது சீக்கிரம் ஃபியூஸ் ஆச்சுன்னா முன்னால பின்னால growth கம்மியாகும். இந்த சூச்சர் சீக்கிரம் ஃபியூஸ் ஆச்சுன்னா சைடுல குரோ ஆகும். இது பின்னாடி இருக்கிறது ஃபியூஸ் ஆனதுனால பேக் சைட்ல மட்டும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி அப்படியே கீழே இறங்குதுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபியூஸ் ஆகிருக்குதோ அந்த ஃபியூச்சரை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பாக்கி போனை மாற்றி வச்சு உள்ள இருக்கிற ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுறோம். ஸோ டு சே we relieve the future and therefore inside we allow the brain to expand. மூளை வளர்ச்சி ஆவதற்கும் உள்ள இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கும் அந்த சூச்சரை கட் பண்ணுறோம். இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் நாங்கள் நோக்கினா நிறையா பேர் பண்ணிட்டு இருக்கோம், அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன் உங்களுக்கு கூப்பிட்டோம்னா இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கல்போன்ல முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஸ்கல்ல இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற வந்து இந்த சிறு மூளையும் தண்டு வரமும் இருக்குன்னு மெயினா இந்த இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், அது அப்படியே இறங்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம். அதனால நாங்கள் என்ன பண்ணாருங்க அப்படின்னா இதை கட் பண்ணிட்டு இந்த சூச்சரை டிஸ்ட்ராக்ஷன்ங்கிற ஒரு டிவைஸை பொருத்தி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரெயின் க்ரோத்கே இடம் இல்லைன்னா அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாருங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே முழு அப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த பிரெயின் அந்த போன் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ருட்டீனா பண்றது ஃப்ரண்ட்ல இருந்தே எக்ஸ்பேண்ட் பண்றது அது ரொட்டீன் ப்ரொசீஜர். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஹார்ட்லி ஒரு 20 சென்டர்ஸ்ல, மொத்தம் இந்தியாவிலே ஹார்ட்லி 20 சென்டர்ஸ்ல தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேஸ். இதுல வந்து என்னன்னா நாங்க வந்து பொசியர் தட் இஸ் பேக் பார்ட், பிரெயினோட பேக் பார்ட் வந்து ஸ்கல் க்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுல இருந்து வந்து பிரெயினோட ப்ரெஷர் கம்மி பண்றோம். இது வந்து ரொம்பவே ரேர். இந்த ப்ரொசீஜர் தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் யாருமே பண்ணதில்லை. முன்னாடி சில சென்டர்ஸ் இந்தியாவில அட்லீஸ்ட் 1-2 சென்டர்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாருங்க. ஸோ இதுதான் உங்க ஸ்கல் இப்படி சைடு இருந்து பாத்தீங்கன்னா கீழே இன்னொரு கட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம். ஸோ தட் அந்த ஹோல் காமிச்சார் இல்லைங்களா, அங்க இருந்து தான் பிரெயின் உள்ள போகுதுன்னு சொல்லி அதுவே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரொசீஜர். இதுல என்ன இருக்கு, இப்போ கட் பண்ணிட்டு விட்டாலே சரியாகுமா? ஆகாது. இது பிரெயின் க்ரோ ஆகிறதுக்கு இதுக்கப்புறமா இது பாருங்க, இது மேல இருந்து பார்க்கும்போது இது டாப் வியூ, இது பேக் வியூ. ஸோ இந்த பேக் வியூல பாருங்க, இங்க இருந்து அந்த பொசிஷன் இருக்கு, இதுதான் நம்ம அந்த ஹோல்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கட் பண்ணோம். அதுக்கு கீழே போகக்கூடாது, அதுக்கு மேலே போகக்கூடாது. அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் எப்படின்னா லைஃப் த்ரெட்னிங் லெவலுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். உங்க கட்ல எங்கே கட் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. ஸோ இதுதான் டிஸ்ட்ராக்டர். நம்ம இதுதான் அப்போலேருந்து பேசிட்டு இருந்தோம், இதுதான் பேசிட்டு இருக்கோம். இதுதான் டிஸ்ட்ராக்டர். அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில இது மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. இது அப்ராட்ல இருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ரொசீஜர் இருக்கு அப்ராட்ல இருந்து. அதுவும் மோஸ்ட்லி ஜெர்மனில தான் இது மெயின். இது டிஸ்ட்ராக்டரோட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா, இதுல பார்க்கும்போது வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நார்மல் ஸ்க்ரூ பிளேட் மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி கிடையாது. இதுல ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஈச் காம்பனன்ட் வந்து ஈச் காம்பனன்ட் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்கல்ல ஃபிட் ஆகும். இதுதான் நம்ம மூவ்மெண்ட் ஹேண்டில். இது ஹேண்டில் டர்ன் பண்ணா இது அப்படியே க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ குழந்தை எப்படி படுக்கிறதே சொல்லுவீங்க, இப்படி படுத்தா திருப்பி ப்ரெஷர் வருங்க, ப்ரெஷர் வராது. அதுதான் இதோட மெயின் திங். இது சின்னதா ஒரு ஸ்க்ரூ பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஒரு லாக்கிங் மெக்கானிசம். நான் 1 மில்லிமீட்டர் மூவ் பண்ணாலும் அது 1 மில்லிமீட்டர் ரிட்டர்ன் வராது.
ஸோ இந்த சர்ஜரியிலே எல்லாமே ப்ரெசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜர் ரொம்ப பெருசா எதுவுமே இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனா எங்கே என்ன எப்போ பிளேஸ் பண்ணுமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரொசீஜர். இப்போ இது என்ன, இதுதான் நம்மளோட டிஸ்ட்ராக்டர்ஸோட டர்ன். ஸோ 1 turn 0.3 millimeter. ஒரு டிஸ்ட்ராக்டர் எப்படின்னா நம்ம ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அந்த டிஸ்ட்ராக்டர் ரொட்டேஷனுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு ரிதம் இருக்கு, ஒரு ரேட் இருக்கு. அண்ட் என்ன ரிதம் ரேட்லயே நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதே தான் அது இருக்கணும் சொல்லி, அதனால தான் ப்ரெசிஷன் அகைன். ஸோ ஒரு நாளுக்கு 1 millimeter தான் மூவ் பண்ணணும். 1 to 1.2 millimeters தான் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸோ 1.2 millimeters வரைக்கும் ஒரு நாள்ல நாங்கள் பேஷண்ட் கூப்பிட்டு ஜஸ்ட் டர்ன் பண்ணுவோம், அவ்வளோதான். அதில் ரொம்ப மினிமல் பெயின்லெஸ் இது ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் வருவாங்க 1 minute அதை ஜஸ்ட் டர்ன் வீட்டுக்கு போகலாம், அவ்வளோதான். மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அவங்க அது வீட்டில் கூட அவங்க பண்ணலாம், டெய்லி வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இது பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பொசிஷன் ஆஃப் த டிஸ்ட்ராக்டர் பாயிண்ட். இப்போ எங்கே வரணும், இது ஒரே பேரலிசம்ல இருக்கணும். மேல இருந்து பார்க்கும்போது சைட்ல இருந்து பார்க்கும்போது பேரலா இருக்கணும், இல்லைன்னா கோணையா போயிடும். அதே மாதிரி பிரெயின்ல எங்கெங்க ஹோல்ஸ் இருக்கோ அந்த ஹோல்ஸ் அப்படியே அவாய்ட் பண்ணணும். இதுதான் மாட்டோம் அப்படியே, இதுல தான் கரெக்டா மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ, இது டே ப்ரொசீஜர் மாதிரியான. இது நம்ம வந்தாங்கன்னா ஜஸ்ட் நார்மலா அப்படியே காமிச்சிடலாம் அதை எப்படி பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டிஸ்ட்ராக்டர் ஹேண்டில், ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும். இது மட்டும்தான் வெளியே இருக்கும், மீதி எல்லாமே ஸ்கின்குள்ளே இருக்குது, எல்லாம் கவர்டாக இருக்குது. அது எவ்வளோ மட்டும்தான் அந்த ஒரு 1.5 inch அவ்வளோதான் இருக்கும் அந்த அதோட பார். அந்த பார்லேயே ஜஸ்ட் இந்த ரொட்டேட் பண்ணிங்கன்னா இட் வில் ரொட்டேட் டு எவ்ரி ரொட்டேஷன் வில் பி 0.6 millimeters. இப்போ பாருங்க, இது வந்து ஆஃப்டர் வி ஹவ் அச்சீவ் 15 millimeters of advancement. 15 millimeters இது நல்லாவே பின்னாடி போயிருக்கு. இப்போ எவ்வளோ எங்களுக்கு வால்யூம் கிடைச்சிருக்கு, அதனால சைடே நார்மலாக இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டே பை டே அவங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு தான் வராங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தான் ரொம்ப நாள் தேவையில்லை, ஜஸ்ட் 2 days 3 days தான் அட்மிஷன். இது மேலே எதுவுமே இது கிடையாது. அகேன் ஒன்லி ப்ரெசிஷன் சர்ஜரி. இப்போ வந்து அந்த ப்ரெஷர் அந்த இடத்துல இல்லை. ஸோ இது ரொம்ப precise, complicated surgery, but very simply done because of the new advancement. There are certain major vessels, 3-point sinus, which takes the blood supply away from the brain. That has to be protected very carefully. So, suboptimal surgery will be more harmful. That is why we have to plan this. Planning kept on happening for a few weeks. So after that few weeks of planning, we were able to formulate where all we have to get the distraction done. As you can see, Dr. Suresh has explained you about the distraction. So this will keep on. This is not the end of treatment, but the major part of the treatment to protect the spinal cord has been achieved. Now more cosmetic work will be going on in the child. நாங்கள் வந்து எடுத்துருவோம். ஆக்சுவலி இந்த 15 millimeters வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே ஸ்கின்ல கன்சீல் ஆகிடும். ஸோ சைல்டு நார்மலாக ஸ்கூலுக்கு போகலாம், இங்கெல்லாம் மூவ்மெண்ட்ல இருந்தாங்கன்னா எதுவுமே வெளியே தெரியாது. ஏதாவது கம்பி இழுக்குது, இது பண்ணுறது அது பண்ணுறது ஒன்றுமே இருக்காது. சைல்டு நார்மலாக தான் இருக்கும்போது உங்களுக்கு நார்மல் ஒரு மங்கி கேப் கவர் அந்த மாதிரி சம்டேஸ் அந்த ஹீலிங் ஆகுற வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஸோ அவங்க நார்மலாக டே டு டே லைஃப்பில் அப்படின்னு கண்டினியூ பண்ணுவோம். 2 months கழிச்சு இது வந்து ஃபுல்லாக இந்த கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 months கழிச்சு ஒரு அளவுக்கு இதில் போன் போகாது. 2 months கழிச்சு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுவும் ஒரு ரொம்ப சின்ன டே கேர் சர்ஜரி மாதிரி, ஜஸ்ட் ஒரு சின்ன கட் போட்டு வெளியே வந்துடும். சேம் டே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ போனும் இருக்குது, பிரெயின் க்ரோத்தும் ஆகிடுச்சு, அண்ட் மூவ்மெண்ட்டும் ஆகிடுச்சு. இந்த உள்ள இருக்கிறது போனோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த டேர்ன் பண்ணுறது ஒரு சின்ன நிக் பண்ணி அது வெளியேறும், அப்போ தான் அதை டேர்ன் பண்ண முடியும். ஸோ அது வந்து possibly assume that we must understand that, but I thought I will clarify you. அந்த ஹேண்டில் வந்து ஒரு சின்ன ஹோல் வழியா வெளியில் கொண்டு வரும். அந்த பண்ண இது மட்டும்தான் வெளியே இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் அது முடிஞ்ச உடனே, டிஸ்ட்ராக்ஷன் முடிஞ்ச உடனே இதுவும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இது ஸ்கின்னுக்குள்ளே எல்லாமே கவர்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை.
இதே சைல்டுக்கு முன்பக்கமும் ஃபியூஸா இருந்தது, முன்னாடி அதை வெளியில பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பிளேட் போட்டதுனால அந்த பக்கம் ஜாஸ்தி எக்ஸ்பேண்ட் ஆகல. அதனால தான் பேக்ல ப்ரெஷரும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது டோட்டலாக ஸ்கல்லுக்குள்ள. ஸோ அதனால பேக் சைடில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுது. ஃப்ரண்ட் சைடில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமையே பண்ண முடியும். டிஸ்ட்ராக்ஷன் இஸ் அன் அட்வான்ஸ்மெண்ட். அந்த பேக் சைடில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ப்ரெசன்ட் டே ஃபார் த கம்ப்ரெஷன். அதுதான் சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம். ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணலாம் வேற விதத்தில் கூட, ஆனால் இந்த பேக்குக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் பெட்டர் சாய்ஸ். அது வந்து ஜாஸ்தி யாரும் பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ வெரி கிரேட் திங். அதனால இந்த பேக் சைட் இஸ் அ ரிஸ்கி ப்ரொசீஜர் which they have done extremely well, and this is the first time it has been done. That is the point which we would like to convey. That suits உங்களுக்கு கேட்போம் பாயிண்ட். ஃபியூச்சருங்கிறது கல் எக்ஸ்பேண்ட் ஆகிற இடம். பிரெயின் க்ரோ ஆக ஆக அது கேப் கொடுத்துட்டே வரும். அந்த அளவுக்கு தலை க்ரோ ஆகும். அது சீக்கிரமாக ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா பிரெயின் க்ரோ ஆக முடியாது. அது சீக்கிரமாக ஃபியூஸ் ஆச்சுன்னா இன்சைடில் டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். இன்சைடில் டென்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரெயின் வில் கெட் கம்ப்ரஸ். பிரெயின் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா எங்கெல்லாம் கேப் இருக்கோ அது வழியாலாம் பிரெயின் வெளியே வர பார்க்கும். பெரிய ஓட்ட கீழே இருக்கு பேக் சைடில். அதனால பேக் சைடில் ப்ரெஷர் ஆகும்போது பிரெயின் கீழே அது வழியாக இறங்குது. இதனுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பேக் சைடை வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த கேப்பை கட் பண்ணுறோம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இது. பட் இட் இஸ் அ பிக் ப்ரொசீஜர், ரிக்வயர்ஸ் ப்ரெசிஷன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். குறைஞ்சது ஒரு 6-7 எலும்பு பெரிய எலும்பு சேர்ந்து தான் வந்திருக்கு. குழந்தைய மூளை வளர்ச்சி அடையும் போது அந்த எலும்பு வந்து மண்டை ஒரு கொஞ்சமாக பெருசாகிறதுக்காக இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில குழந்தைகளுக்கு இப்போ சில குழந்தைகளுக்கு வந்து அந்த எலும்பு முதலே சேர்ந்ததுனால மண்டை ஓட்ட ஸ்பேஸ் பத்தல் மூளைக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மண்டை ஓட்டு ஸ்பேஸ் வந்து கூட பண்ணி மூளை வளர்ச்சிக்கு வழி செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பெருசாக இருக்கும் பல்ஜ் ஆகிருக்கும். உள்ள ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே உள்ள நீங்கள் கல் பார்த்தாலே ஒரு அளவுக்கு தெரியும். இது இல்லாமல் ரொம்ப சின்னதாக இருக்குது. ப்ரெஷர் ரொம்ப அதிகம். சரிங்களா? உள்ள எல்லாம் இதெல்லாம் பல்ஜ் ஆகிடும். இங்கே நீங்கள் கை வச்சாலே அந்த பல்சேஷன் அந்த அட்மிட் மாதிரி அந்த பல்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அதுதான் சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட். இதுக்கு 2 சர்ஜரி பண்ணணும். இதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் சர்ஜரி இப்போ பண்ணியிருக்கோம். செகண்ட் சர்ஜரினா இந்த ஃபுல் ஃபேஸ்லேயே நான் முன்னாடி கொண்டு வரணும். அதை வந்து கொஞ்சம் 2 months கழிச்சு தான் பண்ண முடியும். டோட்டலி அதில் எதுவுமே தனியா வந்து அந்த சூச்சர் ஃபியூஸ் ஆகலாம். அதோட வேற 2-3 டியூவும் சேரலாம். இந்த பீப்பர்ல முக்கியமான விஷயம் தம்பு வந்து பிராடா இருக்கும், வரைஞ்சிருக்கும். தம்புடைய டெவலப்மெண்ட் மோசமா இருக்கும். along with இந்த சூச்சர் ஃபியூஷன். அதுதான் பீப்பர். இதே மாதிரி அப்பர் சிண்ட்ரோம் இருக்கு. அப்ப எல்லா விரலும் ஃபியூஸ் ஆயிருக்கும். அது கால்லையும் ஃபியூஸ் ஆயிருக்கும், கையிலையும் ஃபியூஸ் ஆயிருக்கும். அது அப்பர் ஃபியூஸ். ஃபியூஸான்னு ஒன்று சொல்லுவோம். இந்த ஃபியூச்சர் மட்டும் ஃபியூஸ் ஆயிருக்கும். இது கண்ணு பேசு இதெல்லாம் டெவலப் ஆகும். வணக்கம். இன்று சிம்ஸ் மருத்துவமனையில் ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஃபீவர் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷன், அதாவது மண்டை எலும்பு வந்து யூஸ்வலாக 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் இணையிறது. இந்த மாதிரி சிண்ட்ரோம், அதாவது மரபணு மாற்றத்தினால வர அந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதத்துலேயே இணைஞ்சிருது எலும்பெல்லாம். நார்மலாக ஒரு குழந்தை வளர்ச்சிக்கு மூளை வளரும் போது எலும்பு இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி எலும்பு இடம் கொடுக்காதனால இந்த குழந்தைக்கு வந்து கண்ணு வெளியில் வரலாம், அவங்களுடைய வளர்ச்சி மூளை வளர்ச்சி குறையலாம். இதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணி தான் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க சிம்ஸ் மருத்துவமனைக்கு. இதை வந்து நியூரோ சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், டென்டல் டாக்டர் இவங்கெல்லாம் இணைந்து அந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து எவ்வளோ வளர்ச்சி, எந்தெந்த எலும்பெல்லாம் ஒன்று இணைஞ்சிருக்கு, எது இணையலைன்னு பார்த்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரண்ட்டில் உள்ள முகத்து பக்கத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் குழந்தைக்கு பின்பக்கம் இணைஞ்சது. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பின்பக்கம் இணைஞ்சதை வந்து ஆப்ரேட் பண்ணுற முயற்சி வந்து முன்னாடி எடுக்கல அவங்க. இப்போ வந்து இதுக்குன்னா தனியாக இம்ப்ளான்ட்னு வந்திருக்கு. இம்ப்ளான்ட்டு இதை வந்து அந்த எலும்பு இணைஞ்சதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிளேட் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மில்லிமீட்டர் டாக்டர் சொன்ன மாதிரி
அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கும்போது மூளை வளர்ச்சி வந்து மூளை உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைக்குது. இந்த ஸ்பேஸ் வளரும்போது இந்த குழந்தையோடைய வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். அதாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து டிலேடு மைல்ஸ்டோன். நீங்கள் பீடியாட்ரிஷியன் குழந்தைகளை பார்க்க போகும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் குழந்தை எவ்வளோ வளர்ச்சி, தலையை தூக்குதா, கையாட்டுதா, நடக்குதா, எந்திரிச்சு உட்காந்துச்சான்னு பார்ப்பான். இந்த மாதிரி இந்த டிலேடு மைல்ஸ்டோன் இருக்கும் இந்த குழந்தைக்கு. அதை இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி விரிவாக பேசுகிறேன் நியூரோ சர்ஜன் டாக்டர் விஸ்வராஜ் ரத்தாவும் டாக்டர் சுரேஷ் வீரமணி வந்து நம்மள்கிட்ட வரும்போது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜரி முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஃப்ரண்ட்ல க்ரோ பண்ணி ட்ரை பண்ணாங்க, பட் அது நாட் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியல. ஸோ அதனால என்ன இருக்குன்னா நிறைய இடத்துல பிரெயின்ல க்ரோத் இருக்கு, பிரெயின்ல சில இடத்துல க்ரோத் இல்லை, அங்கே எல்லாம் போன் டேமேஜ் இருக்கு. ப்ளஸ் கண் ஸ்பெசிஃபிக்லி கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே வர மாதிரி இருக்கு, அப்படி பாப் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேக் ஸ்கல் வந்து ஃப்ரண்ட் டு பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் ஃபேஸோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஸ் ஏரியா கண்ணத்து பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்காது. ஸோ ஒரு சீக் போன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே எதுவுமே இல்லாமல் தான் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆஸ் பேசிக் வந்து ஒரு தலைவலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், பட் அதுலேயே நிறைய ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் ஃப்ரண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் நிறைய கேசஸ் இங்கே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இது பேக்லேருந்தே இப்போ ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஆப்ரேட்டட் சைட் ஒன்று இருக்குனால இது வந்து தான் ஃப்ரெஷ் சைட். உங்களுக்கு ஃப்ரெஷ் சைட் இதில் ஆப்ரேட் பண்ணாதான் அந்த ஏரியாவிலே கொஞ்சம் பிரெயினோட ப்ரெஷர் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பிரெயின் வந்து கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி அந்த ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டு ஏரியால இறங்கிடுச்சு. ஸோ அது இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். அது கியாரி மால்ஃபார்மேஷன் அதுக்கு பேர். அதுலனா ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரலாம். ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எய்ம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு கொஞ்சம் பெட்டர் லைஃப் இருக்கும். அப்புறமா லேட்டராக நம்ம காஸ்மெட்டிக்காக அவங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது, அது எல்லாமே நார்மலாக பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் இதுதான் இமீடியட் நெசசிட்டி இருந்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணியிருக்கோம். Surgery. So we are giving the child a chance for the brain to grow and to lead a normal life. So this is a rare procedure, very out of the box procedure, where the bone is slowly expanded so that the brain also slowly expands along with it, and all the Chiari malformation problems are solved.